தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு இயேசுவின் மகிமையின் பிரசன்னமாகுதல். அவருடைய 2ஆம் வருகையை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் யாருக்கு மிக மகிழ்ச்சியா இருக்க போகுது? ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறாங்க. யாரெல்லாம் அழுகையின் பற்கடிப்பு அனுபவிக்க போறாங்க? அப்படின்றத வசன ஆதாரத்தோட பார்க்க போறோம். உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரே ஒரு தேவன் தான். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சரிங்களாங்க? தேவனும் அவர்தான், கர்த்தரும் அவர்தான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே அவர்தான். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல் இதை பற்றி தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்க போகிறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. யாரோட மகிமையின் பிரசன்னமாகுதல்? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். இயேசு கிறிஸ்து யாருன்னு அந்த 2வது லைனில் கொடுத்துருக்கு பாருங்க. அவர் தான் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினும். அப்போ மகாதேவனும் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். இரட்சகரும் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். நிறைய பேர் கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து, தேவன் பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாதேவன் அவர் தான், எல்லாமே அவர் தான். இதுதான் ரகசியம். வசனத்தை அவருடைய ஆவியை பெற்று நம்ம அதை படிக்கும்போது தான் அந்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை பிரசனமாகுதல் யாருக்கு ஆனந்த பாக்கியமாக இருக்க போகுது? உங்களுக்கு ஆனந்த பாக்கியமாக இருக்குமா? ஆண்டவர் இன்னைக்கு வரப்போகிறாரு உங்களுக்கு தோணுது, இல்லை இன்னைக்கு வந்துட்டாரு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு கலக்கத்தோடு இருக்கீங்களா? ஒரு பயத்தோடு இருக்கீங்களா? ஐயோ நான் போவனா மாட்டேனா, அவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவனா மாட்டேனா, அப்படி நினைக்கிறீங்களா? அப்போனா நீங்கள் இன்னும் அவருடைய ஆவியை பெறலை. நீங்கள் அவருடைய ஆவியை பெற்றீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த கலக்கமே இருக்காது. புரியுதாங்க? அவருடைய ஆவியை பெற்றீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவருடைய ஆவியை பெறுறதுக்கு ஆண்டவரை தேடுங்க, உங்களை தாழ்த்துங்க. கண்டிப்பாக அவர் அவருடைய ஆவியை உங்களுக்கு தருவார். தேவனுடைய ஈவு அப்படின்ற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் பரிசுத்தாவியை பற்றி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு பரிசுத்த ஆவி அப்படின்றத நம்ம தெளிவாக அந்த இதில் பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கும்போது உங்களுக்கு இது கலக்கமாகவே இருக்காது. உங்களோட எண்ணம் எப்பயும் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நீர் எப்போ வருவீர்? எங்களை எப்போ இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போவீர்? நாங்கள் எப்போ உம்ம கூடயே எப்பயுமே இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளோ சந்தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவர் கூட இருக்கிறதா சந்தோஷன்றதை உங்கள் இருதயம் நம்பும். அதுக்காக காத்திருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம காத்திருக்கிறதில்ல, அவங்களோட வரவை எதிர்பார்க்கறதில்ல. அது போல தான் இது. அடுத்து பாருங்கள், 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். புரியுதாங்க? தேவனுடைய பிள்ளைகள் யார்? தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 8வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவருடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படணும். புரியுதாங்க? அவருடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படலைன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. அதனால் அவருடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு அவருக்காக காத்துருங்க. அவர் உங்களை என்ன சொல்லியிருக்கிறார்? என் பிள்ளை தடவியாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரை எங்கே போய் தெரிஞ்சுக்குவீங்க? யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க? யாருக்கிட்டையுமே அவரை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. அவரே தன்னை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துவார்? வசனத்தின் மூலமாக மாத்திரம்தான். உங்கள் முன்னாடி டக்குன்னு தோன்றி ஒன்றையும் அப்படி சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ சொல்கிற அளவுக்கு நம்ம பாத்திரமாக இருக்கிறோமா? கிடையாதே. தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வேதத்தை எடுத்து நீங்கள் தான் உட்காந்து படிக்கணும். டெய்லி தேடணும். வேலைக்கு போகணும், வீட்டை பார்த்துக்கணும், நிறைய பொறுப்புகள் இருக்குதான். ஆனால் எல்லாத்த விட நித்திய ஜீவன் நமக்கு முக்கியம் இல்லையா? தேவன் நமக்கு முக்கியம் இல்லையா? தேவனை விட இவைகள்லாம் நமக்கு முக்கியமா? அதை நம்ம யோசிக்கணும். அதனால் தேவனை தேடுங்க. அவருடைய ஆவியை பெற்றீங்கன்னா
நீங்கள் இந்த ஆனந்த பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பீர்கள். திரும்ப அதை படிக்கிறேன் கேளுங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அது என்னங்க? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பது. அதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அது என்ன அவருக்கு ஒப்பா இருக்கிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறோம் அப்படின்றத அடுத்து ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். புரியுதாங்க? தேவன் என்ன சொல்றாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறிக்கப்பட்டவங்க யாருன்னா, அவர் யாரெல்லாம் சகோதரன்னு சொன்னாரோ அவங்க தான். அவர் யாரை சகோதரன் சொன்னார்? ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம், கடந்த வீடியோவில், சிறு பிள்ளைகளில். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருப்பார். நம்முடைய சகோதரர் யார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். வர்றது யார்? இயேசு கிறிஸ்து தான் வர்றாரு. ஏன் இயேசு கிறிஸ்து வர்றாரு? ஏன் பிதா வரல? ஏன்னா அவர் தான் பிதா. மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அதை படித்தோம்ல, அந்த வசனத்தை பார்த்தால, வசனம் பொய் சொல்லாதுங்க. ஏன் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய அப்படின்னு ஏன் வரணும்? ஏன்னா அவர் தான் தேவன். அவர் ஒருத்தர் தான் வரப்போகிறாரு. எல்லாரும் சில பேர் சொல்லிக்கிறாங்க, பிதாவும் வருவார், குமாரனும் வருவார் அப்படின்னு. அந்த மகிமையின் பிரசன்னமாகுதில் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? அவருடைய சாயலில் இருந்து அவருக்கு ஒப்பாக இருந்து அவரை தரிசிக்க போகிறோமா? இல்லை ரொம்ப வெக்கப்பட்டு ஐயோ அவரை பார்க்க முடியாமல் பாவத்தினால கூனி குறுகி போய் நிற்க போகிறோமா? அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். உங்களால் இப்படி சொல்ல முடியுமா? எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் அதை தருவார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவர் வருகைய எப்பன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அவர் வருகையை அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஏன்னா அவருடைய ஆவியினால் பிறந்த அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, என்னுடைய நீதினால் நான் என்னைக்கு நீதிமானாக்கப்படலை, என் தேவன் எனக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டாரு. என்னுடைய நீதி தேவ நீதி. வெண்ணங்கி போத்துறாங்க பார்த்தீங்களா? வெண்ணங்கினா என்னது? நீதிமானுடைய நீதி, பரிசுத்தவானுடைய நீதி. அது என்னது? அது தேவ நீதி. தேவன் உங்களுக்காக அதை செஞ்சு முடிச்சிட்டாரு, சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த ஒரு கிரெடிட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய பிள்ளையாரோம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம், இந்த நீதிங்கிற இடத்தை பெறுறோம். புரியுதாங்க? நம்மளுடைய சொந்த கிரியினால் கிடையாது. ஆதலால் பாவம் செய்யலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி திரும்ப எப்படி பாவத்துக்கு நம்ம இது பண்ண முடியும்? வேதம் அப்படி தானே சொல்லுது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆவியை நீங்கள் முதல்ல பெறணும். அந்த ஆவியை பெற்றுனீங்கன்னா, அந்த ஆவியை பெற்ற பிறகு அவருடைய வழிநடத்தலில் நீங்கள் வாழணும். அவருடைய பிரசன்னமாகுதல் அப்போ தான் உங்களால் விரும்ப முடியும். அவர் வரணும்னு அவருக்காக ஏக்கப்படணும், காத்திருக்கணும். அடுத்தது பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒவ்வொரு வசனத்துலையும் எப்படி வருது பாருங்க. அவர் வருகைக்காக காத்திருக்கணும். அந்த ஆனந்த பாக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவர் எப்போ வருவான்னு ஏக்கப்பட்டுட்டு இருக்கணும். அவங்களுக்கு தான் அவர் என்ன கொடுக்க போகிறாராம்? இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க போகிறது என்னது? இரட்சிப்பு. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய வருகை திருடன் வருகிறது போல் மற்றவங்களுக்கு இருக்கும், ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, திருடன் வர்ற விதமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு அப்படி இருக்காது.
யாருக்கு அப்படி இருக்காது? அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்காது. அவருடைய ஆவியை பெற்ற அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்க? ஆனந்த பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு அவர் என்ன செய்ய போறாரு? ரட்சிப்பு அருளப் போறாரு. சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஆவிய பெற்ற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு அருளார். அவருடைய ஆவிய பெற்ற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அருளுகிறார். இப்ப அவருடைய ஆவிய பெறல. ஆனா நாங்க வந்து சபைக்கு போறோம். நாங்க நெறைய பைபிள் படிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இந்த மாரி நெறைய காரியங்கள செஞ்சுட்டு அவர தேடல. நீங்க அவர தேட ஆரம்பிச்சாலே அவர் உங்களுக்கு சமீபமா இருப்பார். நீங்க தேடல. உலக காரியத்துக்கு குடுக்குற முக்கியத்துவத்த அவருக்கு குடுக்கல. அவருடைய ஆவிய பெறாம இருக்கும்போது, அப்ப உங்களுக்கு அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அப்படின்றத இனி வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு குடுக்க போறது ரட்சிப்பு. அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கல அப்படின்னா, அவர் உங்களுக்கு குடுக்க போறது என்ன? அப்படின்றத அடுத்த வசனத்துல பார்ப்போம். யூதா புத்தகத்துல முதல் அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எதுக்கு வர்றாரு? கண்டிக்கிறதுக்கு வர்றாரு. யாரை கண்டிக்கிறதுக்கு வர்றாரு? அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். நாம எங்க ஆண்டவரை பத்தி நம்ம கடினமா பேசணும் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரிகள், அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்குனீங்கனாலும், கடைசியில ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? நியாய தீர்ப்பு நாள்ல அதற்கான பதில உங்ககிட்ட கேட்பார். எப்படி கேட்பாரு? அவர் கண்டிக்கிறதன் மூலமா அதை உங்களுக்கு காட்டுவார். கடைசி நாள்ல ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு, எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு? கண்டிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கறதுக்கு அவர் வர்றார். அதனால ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்றத நம்ம மனசுல எப்பயும் வச்சிருக்கணும். அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள். ஏன்னா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி. முத்திரைனா சீல் பண்றது. நீங்க அந்த சீலை பெற்றாதான் நீங்க போக முடியும். பரிசுத்தாவி இல்லாமல் போக முடியாது. ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நீங்க வந்து மறுபடி பிறக்கல. மறுபடி பிறக்கிறதுனா என்ன? அவருடைய ஆவியை பெறணும். நீங்க அவருடைய ஆவியை பெறாம அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சரிங்களாங்க? அவங்கள கண்டிக்கிறதுக்கு எப்படி வராராம்? ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். சரியா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்கு நியாய தீர்ப்பு? அவபக்தியுள்ளவர்கள், அவபக்தியாய் செய்து வந்த சகல விதமான அவபக்தியுள்ள கிரியைகளை நிமித்தம். அப்புறம் அந்த அவபக்தியில பாவிகள் பேசின கடின வார்த்தை யாருக்கு விரோதமா? தமக்கு விரோதமாய். அடுத்து பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7லேருந்து 8வது வசனம் பாருங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், தேவன் யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கும். நான் சில பேர் சொல்றாங்க, ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் ஆண்டவருடைய ஆவியை பெறாம, ஆண்டவர் ஒழுங்கா தேடாம, சரியா இல்லாம இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைக்கு கொடுக்க போறது ரட்சிப்பு. மற்றபடி தேவனை பற்றியே தெரியாதவங்களுக்கும், அப்புறம் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டும் அதுக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கும்
நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு, அங்க கர்த்தர்ன்னு பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அவருடைய ஆவியை பெற்று உங்களுக்கு அந்த வசனங்களை படிக்கும்போது அந்த தெளிவு கிடைக்குதா? ஒரே ஒரு தேவன்றதை உங்களால் உணர முடியுதா? ரகசியங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியுதா? தேவன் எல்லார்கிட்டையும் பேசும்போது ஓமைகளாக தான் பேசுகிறார். அவருடைய சீஷர்கள்ட்ட பேசும்போது மட்டும் என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு அருளப்படலை, உங்களுக்கு அருளப்பட்டதுன்னு சொல்கிறார். உங்களுக்கு அருளப்பட்டிருக்கா? அந்த ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கா? உங்களை நீங்களே ஆராய்ங்க. நம்மை நாமே இதானி தெரிந்தோமானால் நம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு காரியம் நமக்கு சரியாக வரலையா, எங்கேயோ ஒரு அடி கிடைக்குதா, உடனே உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நாம் எல்லாம் சாதாரண ஒரு மனுஷங்க தான். கண்டிப்பாக எங்கேயாவது நம்ம தவறுவோம். தவறு இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஆனால் அவருடைய ஆவியை பெறும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அநேக உபத்திரவங்கள் வழியாய் நம்மளை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தவும் செய்கிறார். உபத்திரம் வழியாக தான் நமக்கு அதெல்லாம் செய்ய முடியும். அப்படியே நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்ம அப்படி தூக்கிட்டு போகணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். இங்கே சரி பண்ணுவார். அவர் எப்படி இருப்பார்? வண்ணாரோட சவுக்காரத்தை போல், புடமிடனுடைய அக்கினியை போல் நம்ம உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ராஜ்யத்தை தேடணும்னா நீங்கள் மறுபடி பிறந்திருக்கணும். அவருடைய ஆவியை பெற்றிருக்கணும். நீங்கள் அவருடைய ஆடாக இருந்தீங்கன்னா அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆண்டவரோட வருகையில் ரட்சிப்பை பெற போகிறீங்களா? இல்லை அவரோட இந்த தண்டனைகளெல்லாம் பெற போகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த ஆவியை பெற்றாதான் உங்கள் கண்களுக்கு இந்த ரகசியங்கள்லாம் தெரியும். இந்த வசனத்தை புரிஞ்சிக்க முடியும். எது எதோட சேருது, தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் சத்திய ஆவியானவர். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை வழி நடத்துவார். புரியுதாங்க? அதனால் நீங்கள் ரட்சிப்பை பெற போகிறீங்களா, இல்லை தண்டனைக்கு ஆளாக போகிறீங்களா, அழுகையும் பற்கடிப்பையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்களா? அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நன்றி.